தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையாண்டு பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கேரளா கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதுக்கடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும். இதன் காரணமாக 21ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள். காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது படிப்படியாக உயர வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களில் நாளுக்கு நாள் கனமழை தீவிரம் அதிகரித்து காணப்படும். அறிவித்தபடி 8 முதல் 10 மாவட்டங்களில் தொடர் கனமழை நீடித்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அதன் பிறகு நவம்பர் 25ஆம் தேதி புயல் சின்னமாக மாற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டாவை நோக்கி நகரக்கூடும். பலத்த காற்றுடன் கூடிய அதி கனமழை நவம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் பதிவாக வாய்ப்புள்ளது. புயல் வருவதற்கு முன்பதாகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மழை பதிவாகும். ஆகவே அடுத்த வாரத்தில் மழை சரிவர இல்லாத இடங்களுக்கும் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வருகிற நவம்பர் 23ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. அதுவரை தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு தொடர் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே அறிவித்தது போல் நவம்பர் 25ஆம் தேதி செங்கல் புயல் உருவாகும். டிசம்பர் மாதத்தில் சக்தி என்ற புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளது. செங்கல் புயல் தமிழ்நாட்டை விட்டு சென்ற பிறகு சக்தி புயல் குறித்து உங்களுக்கு விரிவாக அறிவிக்கப்படும். வெள்ளப்பெருக்கு பொறுத்தவரை வருகிற நவம்பர் 26, 27ஆம் தேதிகளில் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. புயல் வருவதற்கு முன்பதாகவே பல மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் மேலாக மழை பதிவாகியுள்ளது. இதுவரை மழை சரிவர இல்லாத மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் அறிவித்த தேதிகளில் மிக கடுமையான கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. செங்கல் புயல் காரணமாக சென்னை முதல் குமரி வரை
கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 24ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி வரை தெற்கு கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 17 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குடியங்கரை 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, ராமநாதபுரம் தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வழிநோக்கம் 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ஏஆர்ஜி, திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ஏஆர்ஜி, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஏஆர்ஜி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஏடபிள்யூஎஸ், சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பதிக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.